ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மை லவ்லி ஃபேமிலியோட நெக்ஸ்ட் பார்ட்டோட எடுத்து வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற வேர்டு ரோடு பெயிண்ட் வர மாதிரி தெரிஞ்சா ஐம் ரிலி சாரி. ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, பாட்டுக்குள்ள போகலாம். டேமா நீ என்னமா பண்ணுற, இது ப்ளே கிரவுண்டு, இங்கே வந்து ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க, அங்கே வா அப்படிங்கிற மேடம். போச்சுல்தா ஹயாங் ஹயாங் நீங்களாவது ஜங்குக்கிட்ட சொல்லுங்கள், ஜங்குக்கு அடிக்கிறாங்க, எனக்கு பெயினாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நம்மகிட்ட இந்த மாதிரி எழுதா இந்த மூமெண்ட்டை நம்ம சுகா பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த பிளேஸில் போய் என்ன ப்ராப்ளம் பண்ணுறானுங்கிற மாதிரி. நம்ம சுகா நேராக நம்ம டேயை பாட்டு வேண்டா, டே சொன்னா கேளு ரியாலிட்டி இலக்காட, இது காலேஜில் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குது, உன் ஹயாங் வராமடல தேரியெல்லாம் வெயிட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. தேரியெல்லாம் வெயிட் பண்ணால் என் ஜங்குக்கு அடிக்காட, அவனுக்கு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி. சார்லியை பாட்டு அழுறாரு. இந்த மாதிரி அழுதா சார்லி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப காண்டாக்கி, வலிக்குதா அவனுக்கு பெயினானா உனக்கு வலிக்குதா, அப்போ பாரு இதே பிளேஸில் உன் ஜங்குக்கு என்ன பண்ணுறன்ட்டு அப்படிங்கிற மாதிரி. கடுப்புலேயே சார்லி நோட் பண்ணா பக்கத்தில் கரெக்டாக சுகா வந்துட்டு என்னாச்சு டைமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், சுகாவோட வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்டு நம்ம டேக்கி என்ன பண்ண ஏது பண்ணுன்னு தெரியாமல் டீரெல்லாம் டக்குன்னு வெயிட் பண்ணபடி, அது வந்து எனக்கு அங்கேருந்து பார்க்க சொல்ல தெளிவாக தெரியல, அண்டா இங்கே நான் பக்கத்தில் ஏதாவது சேர் இருக்குதான்னு செக் பண்ணதுக்கு இங்கே வந்தேன் ஹயாங் அப்படிங்கிற மாதிரி. நான் ரொம்ப தூரத்தில் இருந்தேன், எனக்கு சரியாக ஃபைட்டிங் தெரியல, ஆனால் பக்கத்தில் ஏதாவது சீட் இருக்கான்னு பண்ணிட்டேன், பட் அங்கே சீட்டே இல்லை, அதான் இப்படி க்ளோஸாக வந்து நின்று பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி. சொல்கிறத கேட்டு ஃபீலிக்ஸும் ஜேகப்பும் கொஞ்சம் ஷாக் ஆனா, இங்கெல்லாம் வராடா உனக்கு அடிபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி. அங்கேருந்து சுகா கூட்டிகிட்டு போனால் நம்ம அப்படியே திரும்பி நம்ம ஜொங்குக்கு தான் பார்க்குறாரு. ஜொங்குக்கு எழுந்து தான் உட்காந்துருக்காரு, வாட்டர்லாம் குடிச்சிட்ருக்காரு. இருந்தாலும் ஜொங்குக்கூட லிப்புக்கிட்டேயும் ஃபோர்கிட்டையும் அடிபட்டு பிளட் வர மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப பெயினான மூமெண்ட்ல இங்கேருந்து போனான். நம்ம ஜொங்குக்கு தான் ஏன் பேபி ஏன் முன்னாடியே கதறி கதறி அழுற அளவுக்கு பண்ணிட்டலடா, எனக்கு பிடிச்ச ஒரு ஒர்க் அடையே நீ பண்ணுறேன்னு என் பேபி என்கிட்டயே கேட்டுட்டு போகிற அளவுக்கு பண்ணிட்டல, உன்னை பாரு அப்படிங்கிற மாதிரி. ஃபைட்டிங் பண்ணதுக்கு பெல்லை கிளிக்கான அடுத்த செகண்டு எழுந்த வேகத்திலேயே அவன் அடி அடித்தான். நம்ம ஜொங்குக்கு சின்னதாக தான் அடிபடிச்சு, நம்ம ஜொங்குக்கு ஒத்த பஞ்சு தான் வச்சாரு, அவன் ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகி படுத்துட்டான். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஷாக் ஆனோம். இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன ஜங்குக்கு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறான், அப்போ நம்மக்கிட்டே ஃபைட் பண்ண சொல்ல இந்த மாதிரி தான் அடிப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை கப்பல்ஸ்குள்ளே ஃபைட்டு வந்தால் ஸ்லாப் பண்ணுறது அடிக்கிறதுலாம் ஒரு மூமெண்ட் தானே, ஒரு வேகத்தில் அடிக்கிற மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட்டுக்கு ஒருவேளை நம்மளையும் ஜங்குக்கு இந்த மாதிரி தான் அடிப்பானோங்கிற மாதிரி ஷாக்கில் நம்மகிட்ட இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால், எப்போதுமே இந்த பிளேஸில் கிங் ஆஃப் த கிங் நான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு 2 ஹேண்ட்ஸை மேலே தூக்கினபடி ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ பேர் நோட் பண்ணால் எல்லாருமே நம்ம ஜொங்கு கூட நம்ம சொல்லி பயங்கரமாக கட்டுறாங்க. இந்த மாதிரி கட்டுனா இப்போ அப்படியே இந்த பிளேஸ்லேருந்து நம்ம ஜொங்கு கீழே இறங்குற ஜொங்கு தான் வின் ஆகிட்டார். அந்த மூமெண்ட்டுக்கு கீழே இறங்குனா சார்லி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி உன்னை சும்மா விட மாட்டேன் ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி கோவமாகவே முறைச்சிட்டு இருந்தான். நம்ம ஜொங்குக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் வேறு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஜூஸு குட்டி குட்டி கிஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்தா நீங்கள் நல்லாவே ஃபைட் பண்ணுறீங்கிற மாதிரி ஜொங்குக்கிட்ட பக்கத்தில் நின்று பிக்லாம் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பிக் எடுத்தா ஆமாம் நான் உங்களை பயங்கரமாக ரேக் பண்ணுறேனே, இப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு பயம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கேட்கவும், இந்த மாதிரி ஃபைட்டிங் கில்ஸ் எல்லாம் நாங்கள் ரியலாக பார்க்கல, இப்போ பார்த்துருக்கோம், அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். ஜொங்குக்கு பிடிச்ச பர்சன்ஸ் எல்லோரும் நம்ம ஜொங்குக்கிட்ட இவ்வளோ க்ளோஸாக நின்று பேசுகிறது, ஹக் பண்ணுறது, பிக் எடுத்துக்கிறதுங்கிற மாதிரி எல்லாம் ஒர்க்கையும் பண்ணிட்டோம். நம்ம ஜொங்குக்கு அப்படியே தேடுவாரா இந்த மாதிரி தேடினா ஃபிலிக்ஸ் பக்கத்தில் வந்து உட்காண்ட்ருக்காரு. ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி அவரோட வேல்டுலே கிடையாது. அந்த ஃபைட்டிங்கில் ஜொங்குக்கு வச்ச ஒத்த பஞ்சு தான் நம்ம டேக்கு டிங் ஆகிட்ருக்குமா, அந்த மாதிரி டிங் ஆகிட்டு இருந்தோம். ஜொங்குக்கு அப்படியே நேராக பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன பேபி எல்லோரும் என்கிட்ட வந்து பிக் கட்டுக்கிட்டாங்க, நல்லாமல் பண்ணிக்கிட்டாங்க, கிஃப்ட்லாம் கொடுத்தாங்க, பார்த்து எவ்வளோ ஜூஸ் பரில் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்காங்க, எனக்கு நீ ஏதாவது கொடுப்பேன்னு நினச்சி ஆசையாக வெயிட் பண்ணால் இங்கே வந்து உட்காண்ட்ருக்க அப்படிங்கிற மாதிரி டேவோட ஃபேஸை நோட் பண்ணா. இப்போ கூட ஜொங்குக்கு பேசுகிறது எதுவுமே கேட்காம இருக்கிறட ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஃபிலிக்ஸை பார்க்குறாரு, என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அவன் நீங்கள் ஃபைட் பண்ண மூமெண்ட்டில் ஷாக்கிங்கில் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் சொல்லிட்டாரு. ஷாக்காக இருக்குடா என் பேபி அப்படிங்கிற மாதிரி டேயோட சீக்ஸை கப் பண்ணப்படி, என்ன ஷாக்கிங்கில் இருக்கட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், என்னையே அந்த மாதிரி பஞ்சு பண்ணிடாடா அப்படிங்கிற மாதிரி கட்டுறாரு. இந்த மாதிரி கட்டுனா எது ஒன்றா பஞ்சு பண்ண போகிறேன்னா
யார் சொன்னா உன்னை பஞ்சு பண்ண போகிறேன்ட்டு? நீ தான் பஞ்சு பண்ணதை நான் பார்த்தேனே. ஒத்த பஞ்சுலையே சார்லி ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டான். ஜங்குக்கா, கோவத்தில் நீ என்னை அடிக்க சொல்ல இந்த மாதிரி தான் என்ன பஞ்சு பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மகிட்டே பேசினா, ஐயோ ஏன்னா நம்ம பேபி இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணாது. நான் ஏன் உன்னை அடிக்க போகிறேன்? கண்டிப்பாக நீ என்னை அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நான் உன்னை அடிக்க மாட்டேன்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அடிப்பேங்கிற மாதிரி திரும்ப சொல்வாரா? அந்த மாதிரி சொன்னோம். இந்த மாதிரி தொண்ணு பேசிட்டு இருந்தால் கண்டிப்பாக அடிப்பேன்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கோவமாகி கேட்டேன். பத்தியா ஒட்டுக்கிட்ட பற்றியா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டென்ஷன் ஆக்காட பேபி, நானே அடிபட்டு வந்துருக்கேன். பட் என் லிப்பில் ஃபார்வர்ட்லாம் அடிபட்டுருக்குது. டவுன்டி என்கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்காக பேசி மெடிசன்லாம் அப்ளை பண்ணுவேன். நீ என்னெல்லாம் திங்க் பண்ணிட்டு வந்தா என்ன மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க? அப்போ என்னை இரிட்டேட்டிங் ஆக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட்டு ஜூஸு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையுமே டேயோட டயஸில் வச்சபடி நம்ம ஜொங்குக்கு நேராக அவரோட கிளாஸ் ரூம் கிளம்பி போகிறாரு. இந்த மாதிரி கிளம்பி போனால் நான் ஜொங்குக்கு ரொம்ப ஹேட் ஆக்கிட்டேன்னா அது உனக்கு இப்போ தான் தெரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது வா சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது உங்களுக்கு எனக்கு கொடுத்துட்டு இதெல்லாம் ஓவரடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேக்கிட்ட ஃபிலிக்ஸ் கொஞ்சம் க்யூட்டாக ஃபைட் பண்ணபடி 2 பேருமே ஜொங்கு கொடுத்துட்டு போன ஸ்நாக்ஸை சாப்பிட்டபடி ப்ளே பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இன்றைக்கி காலேஜ் கிடையாது, லீவு. அந்த மூமெண்ட்டுக்கு ஃபிலிக்ஸு, ஜேகப்பு, ஜங்குக்கு, நம்ம இவங்க எல்லாரும் டேட்டு போகிறாங்களாம். டேட்டிங்க்கு டேட்டிங்கு கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். நம்ம ஷுகாவும் ஜிமினோவுமே டேட்டுக்கு தான் கிளம்புறாங்க. இவங்க எல்லாரும் தான் டேட் போகிறாங்கன்னு பார்த்தா நம்ம ஜின்னு தான் ஆரம்புக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் ஆரம் பிக் பண்ணிட்டேங்க பாரு ஜின், எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, தேவையில்லாமல் நான் டென்ஷன் ஆக்கிற மாதிரி கால் மேலே கால் பண்ணாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கட் பண்ணால் ஜின்னு கொஞ்சம் சேட் ஆகிறாரு. இருந்தாலுமே அந்த சேட்னஸ் அவருக்குள்ளே வச்சுட்டு நம்ம ஜின்னு அப்படியே நேராக கீழே வர்றாரு. நம்ம ஆரமோட மாமு கூட சேர்ந்து மிஸ்ஸஸ் கிம் கூட சேர்ந்து ஃபோட்டோ ரெடி பண்ணுறது மற்ற ஒர்க் எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருப்பார். இந்த மாதிரி நம்ம ஜின்னு அவரோட ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. அந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம பாய்ஸஸ் 4 மெம்பர்ஸாக காட்டுது. அதாவது டேக்குப், ஜேஹுப், ஃபிலிக்ஸை தான் காட்டுது. இந்த மாதிரி காட்டுனா இவங்க எல்லாருமே ஷாப்பிங் மாலுக்கு வந்துருக்காங்க. அதே ஷாப்பிங் மாலுக்கு தான் நம்ம யூமினுமே வந்துருக்காங்க. பட் இவங்க 4 மெம்பர்ஸும் ஆல்ரெடி உள்ளே என்ட்ராயிட்டாங்க. என்ட்ரான மூமெண்ட்டில் கரெக்டாக நம்ம ஃபிலிக்ஸையும் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கும் ஜேஹப்புன்னா நம்ம பக்கத்தில் 4 பர்சன்ஸாக ஒன்றா போனால் ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது ஹயாங். நம்ம அப்படி தனியாக பிரிஞ்சு போடலாம் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக் ஜேஹப் நோட் பண்ணால் அதுவும் கரெக்டு தாண்டா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இவங்க 2 பேரும் பிரிஞ்சு போகலாம். நம்ம அங்கே போகலாம், இங்கே போகலான்ங்கிற மாரி ஜேஹப்பும் நம்ம ஜங்குக்கும் வேற ஒரு பக்கமாக ஹேண்ட்ஸ் பண்ணிட்டுனா ஹே வா நம்ம எங்கே போகலாம் அப்படிங்கிற மாரி ஃபிலிக்ஸும் நம்ம இன்னொரு பக்கத்தை இவங்க 2 பேரும் காட்டுறாங்க. அவங்க வேறு டைரக்ஷனில் காட்டுனா இவங்க 2 பேரும் ஒரே டைரக்ஷனாக காட்டுறாங்க. இந்த மாதிரி காட்டுனா நம்ம எங்கே போவோண்டா அப்படிங்கிற மாதிரி பாட்டு ஜங்குக்கு பேசினா அட முடியாது அங்கே போகணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேம் சென்டருக்குள்ளுக்கு அங்கே போய் விளையாடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்க 4 மெம்பர்ஸையும் அங்கே நம்ம மற்ற மெம்பர்ஸையும் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாரு. ஃபிலிக்ஸுமே அப்பா டேயோட சைல்டு கேரக்டர் கேட்டாப்புல நம்மளை ப்ளே பண்ண கூட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருப்பாங்களா. செம்ம ஹெட்செட்டில் ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தா கேம்ஸ். ஓகே, கேம் சென்டர் அந்த மூமெண்ட்டுக்கு கேம்ஸ் விளாண்டுட்டுருக்காரு. இந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தா ஃபிலிக்ஸுமே கேம் விளாடாரு. ஃபிலிக்ஸ் பக்கத்தில் தான் நம்ம ஜேகப் நிற்கிறாரு. ஜேகப்புமே கேம் விளாண்டுட்டு இருந்தா நான் என்னமோ திங்க் பண்ணேன், இந்த டேயை வச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியலையே, இந்த பிளேஸ் தான் போகணுன்னு சொன்னதோட இந்த ஃபிலிக்ஸுமே நம்மக்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு டக்குன்னு இந்த பிளேஸ்க்கு வந்துட்டானேங்கிற மாரி டென்ஷனில் இந்த மாதிரி கேம் விளாண்டா அதில் அவுட் ஆகிறாரு. இந்த மாதிரி அவுட் ஆனால் ஃபிலிக்ஸ் நக்கலாக சிரித்தபடி ஒழுங்காக வின்னாக பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கப்பலும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணலான்னு திங்க் பண்ணால் கப்பலும் சேர்ந்து கார் ரேசிங் விளாண்டுட்ருக்காங்க. யார் காரு ஃபஸ்ட்டு ஃபைனல் கண்ட ஃபினிஷிங்கில் என்ன டச் பண்ணுதுங்கிற மாதிரி இந்த மாதிரி கேம் விளாண்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி கேம் விளாண்டா நம்ம ஜேகேட்டே எல்லா டைமும் தோக்கடிக்கிறாரு. அவரை அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஜேகே வின் ஆகிறாரு. இந்த மாதிரி வின் ஆனால் இப்போ நீ ரொம்ப மோசம், இந்த பிளேஸ் சரியில்லை, நீ முதல்ல சீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ண அப்படிங்கிற மாதிரி அவர் 2 சீட்டில் தான் பிரச்சனையா. டே விளாடுற அந்த பிளேயிங் மூமெண்ட் கிடையாதாம், சீட்டு தான் ப்ராப்ளம்.
நான் டோட்டு போகிறேன், நீ எக்ஸ்சேஞ்ச் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே மூவ் ஆன் பண்ணப்படிட்டே அந்த பிளேஸில் உட்காந்துருந்து இப்போ ப்ளே பண்ணி விளாட வரா, அந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாடா. இப்போ கூட நம்ம ஜேகே அவுட் பண்ணிடுவார். இந்த மாதிரி அவுட் பண்ணால் நீ என்ன நினச்சிட்டு இருக்க எதுக்காக எப்போ பார்த்தாலும் என்னை அவுட் பண்ணுறோங்கிற மாதிரி ஜேகே பயங்கரமாக நம்மகிட்டே அடின்னு அடிக்கிறாரு. நான் தான் வின் பண்ணணும்னு எனக்கு தெரியும்ல, நான் தான் ட்ரை பண்ணுறேன்னு தெரியுதுல்ல, எதுக்காக இந்த மாதிரி என்ன வின் பண்ணுற என்ன வின் பண்ணுவியா நீ அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாகவே நம்ம ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தா. சரி பேபி, நான் வின் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். திரும்பவும் கேம் விளாடுவாங்க. எப்போவும் நம்ம ஜேகே அவர் ஸ்லோவாடா கார் ரேஸ் பண்ணுறாரு, பட் இருந்தாலும் வின் ஆகிட்டார். இந்த மூமெண்ட்டுக்கு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி என் அம்மாட்ட அந்த சேர்லேருந்து எழுந்துக்கிட்டா. அடா பாவி, நான் என்னடா பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இங்கே அவங்களுக்கு இதெல்லாம் பிளானு தான். எப்படியோ இந்த பிளேஸ்லேருந்து கடுப்பிட்டு இந்த ப்ளே சென்டர்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடணுங்கிற மாதிரி கேம் சென்டர்லேருந்து வெளியே கூட்டிகிட்டு போகணுங்கிறதுக்காக ஜேகே தான் ஒர்க்கை பண்ணியிருப்பார். இந்த மூமெண்ட்டில் கடுப்பாக்கி டென்ஷன் ஆகி டேலேருந்து ஜங்குக்கு அடிக்க, ஜங்குக்குலேருந்து அங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓட, ஹே எங்கடா போகிற அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸ் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணால் ஜங்குக்கு சொன்ன மாதிரியே இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டான். ஃபிலிக்ஸு, நீ சிக்கிட்ட, இப்போ கேம் ஆடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜேகோப் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வா கேம் போர் அடிச்சிருச்சு, நெக்ஸ்ட்டு நம்ம ஷாப்பிங் மாலில் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி அந்த பிளேஸ்லேருந்து வெளியே வராங்க. ஜங்குக்கு இந்த மாதிரி ரன் பண்ணப்படி ஓடிக்கிட்டு இருக்கவர் டக்கு நின்னா நம்மகிட்டே வண்ட விக்கெட்டிலேயே நம்ம ஜங்குக்கு பயங்கரமாக அடின்னு அடிக்கிறாரு. நீ என்ன நினச்சிட்டு இருக்க, எதுக்காக என்ன நீ வின் பண்ண, என்கிட்ட என்ன சொன்ன, வின் பண்ண மாட்டேன் தானே சொன்ன, பின்னையே லாஸ்ட்டில் ஃபினிஷிங் லைன் வர சொல்ல என்ன நீ வின் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக நம்ம ஜேகேயை பார்த்து இந்த மாதிரி கட்டுன்னு கட்டிகிட்டு இருந்தான். என்ன பேபி, கேமுக்கெலாம் டென்ஷன் ஆகுற, சரி வா அடா நீ என்னை வின் பண்ண வச்சுட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உன்கிட்ட என்ன கவரை வச்சுட்ட, அப்போ இதில் நீ தானே வின் ஆயிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு யாருக்குமே கவராட ஒருத்தன் உன்கிட்ட கவுண்டிருக்கேன்னு இது போடாடா, நம்ம ரெண்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமா வரியா அப்படிங்கிற மாதிரி டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறதுக்கு ஹேண்ட்ஸை நீட்டுனா ஒரு மாதிரி ஷையானபடியே ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி ஆமாம் ஃபிலிக்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. அந்த மாதிரி கேட்டால் ஃபிலிக்ஸோட பாய் ஃப்ரெண்டு கூட இருப்பான். நம்ம ரெண்டு கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜேகே அப்படியே நம்மகிட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. என்னெல்லாம் ஆசைப்படுவானுங்கிறது தான் நம்ம ஜேகேக்கு நல்லா தெரியுமே. அந்த மூமெண்ட்டுக்கு கூட நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ ஜேகே ஃபிலிக்ஸ் சைட்டை தான் காட்டுது. இந்த திங்ஸ் வேணுமா வேண்டாம், அந்த திங்ஸ் வேணுமா வேண்டாம், இது வேணுமா வேண்டாம், என்னடா எதா கேட்டாலும் வேண்டான்னுட்டு இருக்கேன், எதையாவது ஒன்று கேளுடா அப்படிங்கிற மாரி சொல்லவும் அட முடியாது, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஒரு ஷாப்புக்குள்ளே தான் ஏதோ செயின் எடுக்க வந்துருக்காங்க. இந்த செயின் நல்லா இருக்கா, அந்த செயின் நல்லா இருக்காங்கிற மாதிரி கேட்டால் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணபடி உட்காந்துருக்காரு நம்ம ஃபிலிக்ஸ். இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணபடி உட்காந்துருந்தா அதே ஷாப்புக்குள்ளே தான் நம்ம சுகா டோரை ஓப்பன் பண்ணபடி ஜிமினாவோட என்டர் ஆகுறாரு. பேபி, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கப்பல் யூஸ் பண்ணுற மாதிரி செயின் வாங்கிக்கலாமா, 2 பேரும் ஒரே மாதிரி வேர் பண்ணிக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி சுகா செலவும் எனக்கு எல்லாமே ஓகே தான், நீங்கள் என்ன செலெக்ஷன் பண்ணாலும் எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷையான பொசிஷன்லேயே நம்ம ஜிமினா நிமிண்டு பார்க்க ஃபிலிக்ஸும் ஜேகப் இருக்கிறதும் ஜேகப் வந்து இது வேணுமாங்கிற மாதிரி நெக்கில் வச்சு பார்க்குறாரு. இந்த மாதிரி வச்சு பார்க்குறத நம்ம ஜிமினா பாட்டு ஷாக் ஆகி டக்குன்னு சுகா முன்னாடி என்ட்ராகிறாரு. என்ன ஆச்சு, ஷாப்புக்குள்ளே போக விடு அப்படிங்கிற மாதிரி சுகா ஷாப்புக்குள்ளே, அதாவது இப்போ நம்ம ஜிமினா மூவ் பண்ணோன்னா கண்டிப்பாக ஜேகப்பையும் ஃபிலிக்ஸையும் நம்ம சுகா பார்த்துட்டு வரல. அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஜிமினா சுகாவை மறைச்சபடி இப்போ இந்த ஷாப்புக்கு நம்ம போக வேண்டாமே, பக்கத்து ஷாப்பில் போய் ஏதாவது திங்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி பேசினா என்ன, இப்போனா 2 பேரும் சேர்ந்து கப்பல்ஸாக செயின் வாங்கிக்கலாங்கிற மாதிரி சொன்னால் தள்ளிப்போ ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் சுகா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா, நான் சொல்கிறத ஏன்டா கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்திடுவார். ஏன்டா நான் சொல்கிறது நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கத்தவும் ஜிமினாவோட வாய்ஸை கேட்டு ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் ஷாக் ஆனால் நம்ம 2 பேருமே ஷாக் ஆகி ஜிமினா நோட் பண்ணால் ஜிமினாமே லைட்டாக திரும்பி அவ்வளோ தூரம் சொல்லியும் ஒன்றாவா சுற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நோட் பண்ணோம். என்ன வாடா போடலாம் போட்டு திட்டுற அப்படிங்கிற மாதிரி சுகா ஜிமினோட ஃபேஸை கப்புனபடி பேபி வாடா போடான்லாம் போட்டு பேசுகிற, ஐயோ சுகா
உங்கள கிடையாது சுகா. நான் அந்த மாதிரிலாம் பேசுனேன்னா என்ன? எப்படாண்ணா ஒரு டைம் சொன்னா உங்களுக்கு புரியாதாடா? அப்படிங்கிற மாரி என்னோட ஆளான்னு போட்டு பேசுனீங்க. என்னையும் அந்த மாரி பேசுன. ஐயோ! நான் என்ன பண்ணேன்னு தெரியலையே. சுகா நான் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி பேசல. ஏதோ தெரியாம வார்த்தை வந்துட்டு அப்படிங்கிற மாரி க்யூட்டா நம்ம ஜெமினா இந்த மாதிரி சுகாகிட்ட பேசுனா, ஓ! தெரியாம வந்துருச்சா? சரி செயினு வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இப்போ நம்ம ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் அவங்களோட ஃபேஸில் மாஸ்க் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம சுகாவை பார்க்காதபடி திரும்பி உட்காந்துருக்காங்க. அந்த மாதிரி திரும்பி உட்காந்தா நம்ம சுகாவும் ஜெமினாவும் ஃபிலிக்ஸு ஜேகப்பை கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 to 4 சீட்ஸ் மூவ் ஆன் பண்ணி சேர் மூவ் ஆன் பண்ணி தள்ளி தான் வந்து உட்காருவாங்க. அந்த மாதிரி உட்காந்துருந்தேன். ஜிமினா கிட்டேயும் சுகா கிட்டேயும் என்ன மாதிரி செயின் வேணுங்கிற மாதிரி கேட்கவும், அவங்க நம்ம சுகா சொல்லியிருப்பார்ல கப்பிள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி செயின் வேணுன்ட்டு, அந்த மூமெண்ட்டுக்கு அந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு மாடலையாக காட்டிகிட்ருக்காங்க. இந்த மூமெண்ட்டை நம்ம ஃபிலிக்ஸ் நோட் பண்ணால் ஜிமினா அப்படியே திரும்பி ஃபிலிக்ஸை பார்த்துட்டு ஒழுங்கு மரியாதை அங்கேருந்து கிளம்பிடு அப்படிங்கிற மாதிரி ஃபிலிக்ஸை வார்ன் பண்ண, ஃபிலிக்ஸ் டக்குன்னு இந்த ஷாப்பை விட்டே வேகமாக வெளியே போயிட்டாரு. இந்த மாதிரி பண்ணால் ஜேகப்புமே திங்ஸ் வாங்க வந்தவர் அந்த செயினெல்லாம் வச்சுட்டு நம்ம ஃபிலிக்ஸை ஃபாலோ பண்ணபடியே வெளியே வராரு. இப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இவ்வளோ வேகமாக வர, அதான் ஃபேஸில் மாஸ்க்லாம் போட்டிருக்குல்ல, ஏன் ஹயாங் என்ன ஏன் மிரட்டுறான்? இங்கேருந்து போன்னு சொல்ல என்ன பண்ணது? என்ன பண்ணுறது? மடலவா ஹயாங் இந்த ஷாப்பிங் மாலில் தான் இன்றைக்கி முழுக்க இருப்பாம்பளுக்கு. எனக்கு டென்ஷனாக இருக்குது. என்னை கொண்டு ஹவுஸில் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி, என்னை கொண்டு ஹவுஸில் விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஜேகப்ட ஃபிலிக்ஸ் இந்த மாதிரி பேசுனா, ஜேகப் காண்டாகி என்ன நினச்சிட்ருக்க ஃபிலிக்ஸ் நீ வானா நான் வரணும், நீ கொண்டு போய் விடுனா நான் விடணுமா? எனக்கெல்லாம் எந்த ஃபீலிங்ஸுமே கிடையாதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் இன்றைக்கி முழுக்க உன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த பிளேஸ்க்கு நான் கூட்டிகிட்டு வந்துருக்கேன். தேவையில்லாமல் ஹயாங் பார்த்துட்டோம் பேரண்ட் பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு என்ன டென்ஷன் ஆக்காத. அப்புறம் பார்த்துக்கோ, போன டைம் மாதிரிலாம் இந்த டைம்லாம் ஃபர்கியூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் டென்ஷன் ஆகி நம்மளோட ஃபீலிங்ஸே அவன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான். எல்லாருமே தான் லவ் பண்ணுறாங்க, எல்லாருமே தான் ஃப்ரீயாக கப்பலாக வராங்க. ஏன் டேயை பாரு, அவன் எவ்வளோ ஃப்ரீயாக அவன் ஹயாங் இங்கே தான் இருக்கிறான். பட் இந்த பிளேஸில் சுகா இருந்தாலுமே சுகாக்கிட்ட வந்து நின்றுக்கிட்டு பேச தான் செய்வான். இந்த மாதிரிலாம் பயந்துட்டு இப்போவே ஹவுஸுக்கு போகணுங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட்லாம் பண்ண மாட்டான். ஆனால் இவன் யாரையாவது ஒருத்தரை பார்த்துடக்கூடாது, உடனே நம்ம விட்டு மூவ் ஆன் ஆகிப்போ அப்படிங்கிற டாப்பிக்லேயே தான் பேசுகிறானுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன்லேயே கோவத்துலேயே நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸ்க்கு வேகமாக போவாரா. ஃபிலிக்ஸ் தான் கொண்டு ஹவுஸில் விட்டுட்டாரா அந்த மூமெண்ட்டுக்கு. கோவத்துலேயே இந்த மாதிரி போகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஃபிலிக்ஸ் வேகமாக வந்து ஜேகப்போட ஆன்சர் கிரிப்பாக பிடிக்கிறாரு. எதுக்கு இந்த அளவுக்கு கோவப்படுற? இப்போ என்ன ஒன்றா ஹவுஸில் கொண்டு விடணும், அவ்வளோ தானே. இனி எப்போதுமே நீயே கூப்பிட்டாலும் நான் இந்த மாதிரி பிளேஸுக்கு டேட்டுக்கெலாம் எதுக்கு நான் வரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப் ரொம்ப கோவமானதை பார்த்துட்டு ஜேகப்பை டைட்டாக ஹக் பண்ணபடி, ப்ளீஸ் கோவப்படாத. இப்போ என்ன எதுக்கு இந்த மாதிரிலாம் கோவப்படுற அப்படிங்கிற மாதிரி டைட்டாக ஹக் பண்ணபடி ப்ளீஸ் கோவப்படாதுங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பை கம்ஃபர்ட் பண்ணதுக்கு ஹக் பண்ண பொசிஷன்லேயே க்ரை பண்ணி அழுவாரா. நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன், இந்த மாதிரி பேசாத, இந்த மாதிரி பண்ணாட அப்படிங்கிற மாதிரி கோவப்படாதுங்கிற மாதிரியே நம்ம ஃபிலிக்ஸ் பேசினா, ஃபிலிக்ஸ் க்ரை பண்ணுற மூமெண்ட்டை நம்ம ஜேகப் நோட் பண்ணிவிட்டு கோவம் அப்படி கொஞ்சம் குறைஞ்சி ஃபிலிக்ஸாக அந்த ஹக்கை பிரேக் பண்ணி விடுறாரு. ப்ளீஸ் என் மேலே கோவப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திரும்பவும் ஹக் பண்ண வேண்டாம், இந்த மாதிரி ஹக் பண்ணி சென்டிமெண்ட்டாக என்னை அட்டாக் பண்ணலான்னு மட்டும் நினைக்காத ஃபிலிக்ஸ். இப்போ என்ன ஹவுஸுக்கு தானே போகணும், இல்லை நம்ம இந்த பிளேஸில் என்ஜாயே பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆனால் என் ஹயாங்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி நம்ம 2 பேரும் மூவிக்கு போகலாம், நம்ம மூவிக்கு போனால் ஹயாங் நம்மளை பார்க்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம 2 பேரும் மூவி பார்க்க போகலான்னுங்கிற மாதிரி ஜேகப் நேராக மூவி பார்க்குற பிளேஸ் கூப்பிட்டு வராரு. அந்த பிளேஸில் டிக்கெட்லாம் வாங்கிட்டு மூவி பார்க்கறதுக்கு நம்ம ஜேகப்பும் ஃபிலிக்ஸும் கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆகுறாங்க. இவங்க என்ன மாதிரி என்ட்ரு ஆனால் இப்போ நம்ம ஜின்னு சேட்டை தான் காட்டுது. ஜின்னு ஹவுஸில் வைக்கிற மற்ற ஒர்க்ஸ் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூமுக்கு வராரு. பெட்ரூமை கொஞ்சம் ரெடி பண்ணுறாரு. டேபிள்ஸ் ஹாலிலேருந்து ஏதோ ஒரு டேபிள்லாம் மேட் மூலிமா ஹெல்ப் மூலிமா டேபிளை பெட்ரூம் கெட்டுருக்காரு. டேபிளை மட்டும் ரெடி பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஃபுட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாரு, கேண்டில்ஸ் ரெடி பண்ணுறாரு. குட்டியாக அந்த ரூமில் ஃப்ளவர்ஸ் இல்லாட்டியாக என்னென்ன ஒவ்வொரு பிளேஸ்லேயே அரேஞ்ச் பண்ணுறாரு. ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆனாலே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷான ஸ்மெல், ஃப்ளவரோட ஸ்மெல் அப்படியே அட்ராக்ட் ஆகுற மாதிரி பாட்டு ரூமையே ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நம்ம ஜின் ரூமை ரெடி பண்ணி, டேபிள் ரெடி பண்ணி, ஃபுட் ரெடி பண்ணி ரூமுக்குள்ள ஏதோ ப்ளே பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம
மிஸ்ஸஸ் கிம் நோட் பண்ணிவிட்டு, சரி ஏதோ அவன் ட்ரை பண்ணுறான், நம்மளுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவோனுங்கிற மாரி ஜீன் பக்கத்தில் இருந்து ஜீன் சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களால எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பை நம்ம ஜின்னுக்கு பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ நம்ம சுகாவும் ஜிமினாவும் தான் ஷாப்பிங் மால் முழுக்க நல்லா பர்ச்சேஸ்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணபடி, சரி பசிக்குது சாப்பிட போகலாமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கேட்கவும், சாப்பிடலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு ஃபுட் ஷாப்பு தான், அந்த ஃபுட் ஷாப்புக்குள்ளே தான் கரெக்டாக என்ட்ராகிறாங்க. பட் அதே ஃபுட் ஷாப்புக்குள்ளே தான் நம்ம ஜொங்குக்கும் டேயுமே இருக்கிறாங்க. டேயோட பிஹேவியர் தான் தெரியும்ல, அவர் தான் நிறைய சாக்லேட்டு கேண்டீஸு ஸ்நாக்ஸு சாப்பிட்ற பர்சன்டாச்சு. அந்த மூமெண்ட்டுக்கு ஷாப்பிங் மால் முழுக்க சுற்றி பார்த்தாச்சு. எவ்வளவோ நம்ம ஜங்குக் திங்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் என்கிட்ட அது இருக்குதே, என்கிட்ட இது இருக்குதே, எவ்வளோ ஹைட்டில் என்கிட்ட டெடிபர்லாம் இருக்குது, இந்த டெடிபர்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாரி நம்ம ஜொங்குக்கு என்ன கொடுத்தாலும் எல்லாமே என் சுகா ஹயாங் வாங்கி கொடுத்துட்டாரு, என் ஆரம் ஹயாங் வாங்கி கொடுத்துட்டாரு. என் ரூம் முழுக்க இந்த திங்ஸாக இருக்குது, இதை கொண்டு நான் எங்கே வைக்க அப்படிங்கிற மாதிரி. நான் கேட்குறதுக்கு முன்னாடி எனக்கு அவ்வளோ திங்ஸு கிடச்சிருச்சு. என் ரூம் முழுக்க இவ்வளோ திங்ஸ் இருக்குது, இதுக்கு மேலே என்னால் திங்ஸை கொண்டு ரூமில் வைக்க முடியாது அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு படாத பாடுபடுத்தியிருப்பாரு. சரி இது எல்லாத்தையும் ரூமுக்குள்ளே வைக்க முடியாது, ஆனால் ஒன்று மட்டும் உனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படிங்கிற மாதிரி டேட்டை செலவும், எனது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டீமே ஒரு ஆர்வத்தில் கேட்பாரா அந்த மாதிரி கேட்டால், வா ஐஸை க்ளோஸ் பண்ணபடியே உன்னை கூப்பிட்டு போகிறேங்கிற மாதிரி கரெக்டாக இந்த ஃபுட் ஷாப்புக்கு தான் கூப்பிட்டு வந்து ஒரு டேபிளில் உட்கார வச்சுட்டு டேக்கு பிடிச்ச சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, மில்க் ஷேக்கு, ஃபுட்டு, ஸ்நாக்ஸுங்கிற மாரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்டுக்கு வெயிட் பண்ணபடி உட்காந்துருக்காங்க. இந்த மாதிரி உட்காந்துருந்தா நம்ம டேக்குக்கோட 3 டேபிள் தள்ளி தான் சுகாவும் ஜிமினாவும் அந்த பிளேஸில் வந்து உட்காரதுக்கு டேபிள் அரேஞ்ச் பண்ணி அந்த பிளேஸில் உட்காரணுங்கிற மாதிரி கரெக்டாக வருவாங்களா, அந்த பிளேஸ்லையுமே கரெக்டாக வந்து உட்காருவாங்களா, அந்த மாதிரி உட்காந்துட்டு சரி என்ன மாதிரி ஃபுட்டு சாப்பிட்ற ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்கவும், இந்த மாதிரி தான் ஃபுட்டு சாப்பிடணுங்கிற மாதிரி ஜிமினாவுமே சொல்வாரா இந்த மாதிரி சொன்னான். இப்போது ஃபுட்டு வாங்க நம்ம சுகா அங்கேருந்து எழுந்து போவாரா அந்த மாதிரி எழுந்து போய் அந்த ஆர்டர் கொடுக்க போகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக் ஃபுட்டை எல்லாத்தையும் வாங்கிட்டு டேய் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாரு. டேய்க்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. நம்ம டேயுமே சாப்பிட்றாரு. 2 பேருமே க்யூட்டாக கொஞ்சம் லவ்வபுளாக ஃபுட்டை ஷேர் பண்ணபடி சாப்பிட்றதும், நம்ம டேக்கு நம்ம ஜொங்குக்கு ஃபீட் பண்ணிலாம் விட்றாரு. இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்டால் நம்ம டே ரொம்ப ஹாப்பியாகி நம்ம ஜொங்குக்கோட ஹேண்ட்ஸை கிரிப்பாக ஹோல்ட் பண்ணபடி, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜொங்குக் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணபடி ருசிச்சு ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த மாதிரி நம்ம டேக்கு ஃபீட் பண்ணி விட டே சாப்பிட டேயோட 2 ஹேண்ட்ஸுமே ஜொங்குக்கோட இன்னொரு ஹேண்ட்ஸை கிரிப்பாக பிடிச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு மாதிரி க்யூட்டான மூமெண்ட்டில் 2 பேர் இருக்கிற மூமெண்ட்டை ஜிமினா பாட்டு ரொம்ப ஷாக் ஆகுவாரா. இந்த மாதிரி ஷாக் ஆகி சுகாவை நோட் பண்ணால் ஃபுட்டை எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த டேபிளில் கொண்டு வந்து வைக்க வந்தால் இதே பிளேஸில் இருந்தால் சுகா பாட்டுருவானுங்கிற மாரி, நம்ம வேறு டேபிளில் எக்ஸ்சேஞ்ச் ஆகலாமாங்கிற மாரி ஜிமினா எழுந்துக்கிட்டா, எதுக்காக இந்த டேபிள்லேருந்து எழுந்துக்கணுங்கிற, இந்த டேபிள்லேருந்து ஏன் நம்ம மூவ் ஆன் ஆகணும், இங்கேயே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ எல்லாத்தையும் அதே பிளேஸில் வச்சுப்படி நம்ம சுகா சாப்பிட்லாங்கிற மாரி போனால், இல்லை சுகா இந்த டேபிள் வேண்டாமா, இது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, பக்கத்து டேபிளுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் தூரமாக போயிடுவோனுங்கிற மாதிரி ஜிமினா ஆர்கியூமெண்ட் பண்ணுற மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்னடா உனக்கு பிரச்சனை, வியர்டாகவே நடந்துட்டுருக்கு இந்த ஷாப்பிங் மாலுக்குள்ளே என்ற நேரத்தில் இருந்து அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோமா இந்த மாதிரி நம்ம சுகா பேசினா, சுகாவோட ஃபேஸ் அதாவது சுகா பார்க்குற மூமெண்ட்டுக்கு டேயோட ஃபேஸ் வந்து சுகாவுக்கு தெரியுது. இந்த மாதிரி சுகா டேயை பார்த்துட்டு டேயாங் அப்படிங்கிற மாதிரி டேயை நோட் பண்ணால் நம்ம ஜேகே ஃபீட் பண்ணி விடுறாருல அந்த மூமெண்ட் இன்னொரு பர்சனோட ஹேண்ட்ஸ் டேயோட மவுட்டுக்கு வரடும். டே அந்த ஃபுட்டை சாப்பிட்றன்னு பார்த்து அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. எவன்டா அடி ஏன் பிரதருக்கு ஃபீட் பண்ணி விட்றதுங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி டக்குன்னு அந்த பிளேஸில் அந்த சேர்லேருந்து எழுந்த வேகத்துலேயும் கரெக்டாக டே குக்கிட்ட வந்தா ஜிமினா வேகமாக வந்து நம்ம சுகாவை கிரிப்பாக பிடிக்கிறாரு. என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கிரிப்பாக பிடிச்சா, ஹே ஜிமின் என்ன நினச்சிட்ருக்கா விடு, அங்கே இருக்கிறது ஏன் டேடா, என்னோட டேடா, என் டேக்கிட்ட யாரோ ஒரு பர்சன்ட் க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது, முதல்ல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பிரதர் பக்கத்தில் இன்னொரு பர்சன்ட் 2 ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்ட மாதிரி தெரியுது, முதல்ல விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் இப்போ எழுந்து கொஞ்சம் தூரமாக பக்கத்தில் வந்துருப்பாங்களா, டே பக்கத்தில் வந்து அந்த மூமெண்ட்டுக்கு டே பக்கத்தில் இருக்கிறது நம்ம ஜொங்குக்கு தானுங்கிறது நம்ம சுகா பாட்டு ஷாக் ஆகி, இவன் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கான், ஏன் டேக்கிட்ட இவன் என்ன மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கான், என்ன திமிரு இவனுக்கு, காலேஜில்
சொல்கிற ரூல்ஸ் எதையுமே ஃபாலோ பண்ணாமல் ப்ராப்ளம் பண்ணிட்டு போட்டாடுன்னு என் டேக்கிட்ட இவன் என்ன மாடி மிஸ்பிக்கு அப்ளை பண்ணுறான் அப்படிங்கிற மாடி என் டே ஒரு சைல்டு மாடி அவனோட இன்னசென்ட் கேரக்டரை வச்சு இவன் ப்ளே பண்ண பார்க்குறானுங்கிற மாடி ஒரு டென்ஷனில் கோவமாக கட்டுனா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால் என்ன அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற முதல்ல என்ன விடு சொன்னால் கேளுங்க சுகா இங்கே என்ன நடந்துட்டுருக்குங்கிறது உங்களுக்கு தெரியாது ஏன்னா உனக்கெல்லாம் தெரியுமா நீ என்ன ஜங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அவன் என் பிரதர்கிட்ட இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறான் நீ என்ன மாதிரி பிக்கப் பண்ணுற ஜிமீன் இங்கே என்ன நடந்துட்டுருக்குது அவன் என் பிரதர்கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்கானுங்கிற மாதிரி நான் டென்ஷன் ஆனால் நீ இந்த மாதிரி கூலாக பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு பெரிய மூமெண்ட்டே கிடையாதுன்னு இருக்கேன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கோவமா ஜிமினா பாட்டு கேட்டேன் ப்ளீஸ் சுகா நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க டேக்கிட்ட ஜங்குக்கு மிஸ்பேக்காக ப்ளே பண்ண திங்க் பண்ணவே இல்லை அப்போ இதுக்கு பேர் என்னவா இதுக்கு பேர் லவ் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா சொன்னால் சுகா ஷாக் ஆகி என்ன வளர்ற அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனில் ஜங்குக்கோட கேரக்டர் ரொம்ப ஒரு மாதிரி அரகண்டாக இருந்திருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பர்சன்ட் கண்டிப்பாக அவன் என்கிட்ட சீட் பண்ணதான் பாப்பானுங்கிற மாரி ரொம்ப ஹார்ஷாக காட்டிட்டு என்கிட்ட அவன் ஏமாட்டுறானுங்கிற மாரி டென்ஷனில் ஜங்குக்கா கண்டிப்பாக அடிப்பேனுங்கிற மாதிரி சுகா அவர் வர அந்த மாதிரி பண்ணான் டேயுமே ஜங்குக்கை லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சுகா ஷாக் ஆகி அடிக்க வந்தவர் அப்படியே திரும்பி ஜிமினாவை நோட் பண்ண வரா ஆமாம் சுகா உன்னோட பிரதருமே ஜங்குக்கு ட்ரூவாக லவ் பண்ணிகிட்ருக்கான் 2 பேருமே ஒருத்தர் 4 மந்த்துக்கு மேலேயே லவ் பண்ணிகிட்ருக்காங்க அது உனக்கு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் என்ன வளரிட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சுகா ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே நோட் பண்ணோம் நம்ம சுகா நிற்கிற டேட்டையோ ஜங்குக்கோ பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக டக்குன்னு நம்ம ஜிமினா அந்த பிளேஸ்லேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணி இவங்க ஒரு சீட்டில் உட்காந்துருப்பாங்களா அதே பிளேஸில் நம்ம சுகா உட்கார வச்சுட்டு ப்ளீஸ் சுகா நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்க டேயும் ஜங்குக்கும் ஒருத்தர் லவ் பண்ணுறாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு கோபம் தான் வரும் அவர் உங்களோட பிரதர் டே உன்னோட பிரதர் கண்டிப்பாக உன் பிரதரோட லைஃப் எந்த மாதிரி டிசிஷன் பண்ணணும் என்னென்ன டிசிஷன்லாம் எடுக்கணும் நீங்கள் நிறைய திங்க் பண்ணியிருப்பீங்க நீ நிறைய திங்கிங் கூட உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனால் டேக்கு ஜங்குக்கு தான் பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை சுகா நான் இந்த மாதிரி சொல்கிறேன்னு நினச்சி என்னை நீங்கள் தப்பாக எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல டேயோட கேரக்டர் சைல்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு சைல்டிஷான கேரக்டர் நீங்கள் டேக்கு ஒரு பர்சன்ட்டை பார்த்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சா அந்த பர்சன் டேயோட கேரக்டரை பார்த்து டேயை பனிஷ் பண்ணதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் அதுவே ஜங்குக் டேயோட மொத்த கேரக்டர் டேனா இதான் அப்படிங்கிறத மொத்தத்தையும் இஞ்சி பெஞ்சாக நோட் பண்ணி தான் டேயை லவ் பண்ணுறான் ஜின் ஜங்குக்கோட பிரதர் ஜங்குக்கும் ஜின்னுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் என்ன இருக்க போகுது அந்த ஆங்கிரி டோனு தான் அவ்வளவுதான் மற்றபடி ஜின் ரொம்ப குட் பர்சன்ட் அப்படி இருக்க சொல்ல அவரோட பிரதர் எப்படி பேட் பர்சண்டாக இருப்பார் அவர் எப்படி சீட் பண்ணுற பர்சண்டாக இருப்பார் எங்கே பாருங்கள் சுகா உங்கள் ஃபேமிலி மேட்ருக்குள்ளே நான் ஓவராக இன்வால்வ் ஆகுறேங்கிற மாதிரி திங்க் பண்ணாதீங்க உங்களோட ஒய்ஃபாக அப்புறம் பிரதரோட ஒரு ஹயாங்காக திங்க் பண்ணி தான் நான் சொல்கிறேன் நானுமே ஃபஸ்ட்டு இந்த மூமெண்ட் அதாவது டேக்குக்கு 2 பேரும் க்ளோஸாக இருந்த மூமெண்ட்டை பார்த்து ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு தான் லவ் பண்ணுற பர்சன்ட்டை விட தன்னை லவ் பண்ணுற பர்சன்ட் கண்டிப்பாக ரொம்பவே கேரிங்காக பார்த்துப்பாங்க அரேஞ்ச் மேரேஜில் கிடைக்கிற லவ் டேக்கி ஃபுல்ஃபில்லாக கிடைக்குமான்னு எனக்கு தெரியாது ஆனால் பட் ஜங்குக் கூடட்டே இருந்தானா ஜங்குக் அவனை எப்போதுமே ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு எதையாவது ஒன்றா புதுசாக ட்ரை பண்ணுவான் ப்ளீஸ் சுகா இப்போவே போய் ஏதாவது ப்ராப்ளத்தை பண்ணாதீங்க உங்களுக்கு டவுட் இருந்தால் ஜங்குக்கோட கேரக்டரை நோட் பண்ணி பாருங்கள் அதில் ஏதாவது தப்பாக தெரிஞ்சால் அப்புறம் இந்த ப்ராப்ளம் அதாவது டேக்குக்கு லவ் பண்ணுற மூமெண்ட்டை ஒரு ப்ராப்ளமாக ஆக்குங்க அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட இந்த மாதிரி நம்ம ஜிமினா என்னெல்லாமோ பேசி இங்கே ஒரு பெரிய கலவரமே இருக்கும் அதை அப்படியே பிரேக் பண்ணி விட்றாரு இந்த மாதிரி பிரேக் பண்ணி விட்டால் சுகாமே ஜிமினா சொன்ன வேடெல்லாம் திங்க் பண்ணபடி டே இப்போ அவர் இருந்த பிளேஸ்லேருந்தே பார்த்தா டே ஃபோட்டோ சாப்பிட்றது அந்த மூமெண்ட்டுக்கு லிப்புக்கிட்ட மவுட்டுக்கிட்ட இருக்கிற ஃபுட்டை எல்லாத்தையுமே டிஷ்யூ பேப்பரை வச்சு அப்படியே நம்ம ஜங்குக்கு லிப்பெல்லாம் க்ளீன் பண்ணி விட்றாரு ஜூஸ் எல்லாம் ஃபீட் பண்ணி விட்றாரு இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்றது என்ன மவுட்டில் டிஷ்யூ பேப்பரை வச்சு க்ளீன் பண்ணி விட்றது என்ன ஃபுட்டு போடுமானுங்கிற மாதிரி நம்ம ஜங்கு கம்பெனிலேருந்து பில்லெல்லாம் பே பண்ணபடி அப்போ கூட நம்ம ஜங்குக்கு சும்மா போகல டேயோட கிரிப்பை பிடிச்சபடி டைட்டாக ஹக் பண்ண பொசிஷன்ல எப்போல்லாமா பேபி அப்படிங்கிற மாதிரி அந்த பிளேஸ்லேருந்தே கூட்டிகிட்டு போனால் டேயுமே ஒரு மாதிரி ஹாப்பியாகி ஜங்குக்கோட சோல்டரில் அதாவது ஒரு ஹக்கான மூமெண்ட் ஜங்குக்கு தான்
கிரிப்பாக பிடிச்சி ஹக் பண்ணியிருக்காரு. அந்த மொமெண்ட்டுக்கு ஜங்குக் கூட ஷோல்டரில் ஹெட்டை வச்சபடி இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாதிரி ஜங்குக் கூட சுகா, ஆரம், பேரண்ட்ஸ் எல்லாரையும் தாண்டி ஃபிலிக்ஸை தாண்டி ஜங்குக் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத பார்த்து நம்ம சுகாவுக்கு அவ்வளோ ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம ஜிமினா கூட டேட்டிங் வந்ததெல்லாம் மறந்துட்டாரு. டேயை தான் முழுக்க ஃபாலோ பண்ணுறாரு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் ஒவ்வொரு பிளேஸ்க்கு கூட்டு போகிறது, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறது, பஞ்சு மிட்டாய் வாங்கி கொடுக்குறதுங்கிற மாதிரி என்னெல்லாம் கேட்பாரோ அதை மட்டும் கரெக்டாக பாயிண்ட் பண்ணி டேய்க்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் கொடுக்குறாரு. டேயுமே சாப்பிட்டபடி நம்ம ஜங்குக்கை படாத பாடு படுத்திக்கிட்டு இருக்காரு.